viewers, welcome to Tamil 360 TV. அடர்த்தியான நீளமான தலைமுடிக்கு கொய்யா இலை டானிக்க எப்படி யூஸ் பண்றதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தலைமுடி உதிர்றது, வெடிக்கிறது, கொத்து கொத்தா கொட்றதுன்னு தலைமுடியை பாதுகாக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அதனால தற்காலிகமா முடி கொட்டுறதை நிறுத்த பலவிதமான கெமிக்கல் கலந்த ஷாம்புகள், எண்ணெய், ஹேர் டை இந்த மாதிரியான பொருட்களை யூஸ் பண்றப்போ எரியிற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி இன்னும் அதிகமாக தான் தலைமுடி கொட்டும். இன்னைக்கு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் தலைமுடிக்கு ஒரு டானிக் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் ஒரே ஒரு பொருளை வச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இலைகள். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது. இந்த கொய்யா இலையில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், நீர் சத்து, நார் சத்து, பலவிதமான தாதுக்கள், இந்த மாதிரியான நிறைய ஊட்டச்சத்துக்கள் தான் தலைமுடியை வேரில் இருந்து ஸ்ட்ராங் பண்ணி உதிராமல் பாதுகாக்கும். ஓகே, இப்போ இந்த கொய்யா இலைகளை எப்படி தலைமுடிக்கு யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த டானிக் ரெடி பண்ணுறதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி, கொய்யா இலை ஒரு கைப்பிடி அளவு. எடுத்து வச்சுருக்க தண்ணியை இப்போ அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் சூடாகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த கொய்யா இலைகளை போட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கொய்யா இலைகளை போட்டாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இலையோட எசன்ஸ் கம்ப்ளீட்டாக இறங்கி கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொய்யா டானிக் நல்லா ஆறட்டும். இந்த கொய்யா டானிக் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை என்னோடய தலைமுடிக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த டானிக்கை காட்டனில் டிப் பண்ணி முடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டானிக்கை ட்ரை ஹேர் இல்லை ஆயிலி ஹேர் எதில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஆயிலி ஹேரில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். மீதி இருக்க இந்த கொய்யா டானிக்கை நம்ம குளிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குளிச்சுக்கலாம். இந்த கொய்யா டானிக்கை வாரம் 2லேருந்து 3 முறை 1 மாதம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணாலே தலைமுடி உதிர்ற பிரச்சனைக்கு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். 1 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். தலைமுடி உதிர்றது ஸ்டாப் ஆகிறது மட்டும் இல்லாமல் நரமுடி வராமல் தடுக்கும். இந்த கொய்யா டானிக்கை யூஸ் பண்ணுறப்போ 1 மந்த்துக்கு நேச்சுரல் ஆயில், ஹோம்மேட் ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கொய்யா இலைகள் கிடைக்கலன்னா கொய்யா பவுடர் நாட்டு மருந்து கடைகளில் அவைலபிளாக இருக்குது. அதையும் இதே ப்ராசஸில் செஞ்சு தலைமுடிக்கு யூஸ் பண்ணலாம். 1 மந்த் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.